சிலதுல பைபிள்ல போடப்பட்டிருக்கும் ரெட்டத்தனியாய் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லும்போது அதுக்கு பரவாயில்லப்பா, உன்னை வந்து 2 மடங்கு ரெட்டத்தனியாக நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொல்லும்போது அதுவே நமக்கு ரொம்ப குதூகலமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கும் போது, மகிழ்ச்சியா இருக்குது கேட்கும் போது. ஆனா வேதத்துல இன்னும் பல இடங்கள 100 மடங்குன்னு சொல்றாரு. அது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 100 மடங்குனாலே பாத்தீங்கன்னா இவன் முடியாது 100 மடங்கு பிளஸிங்லாம். ஆனா இப்படி சொல்லும்போது வேதம் இன்னொரு வார்த்தையை சொல்லுது, இது மட்டும் இல்லப்பா, தேவனுடைய உள்ள அது மட்டும் கிடையாது, இரட்டிப்பான நன்மையோ அல்லது 100 மடங்கு நன்மையோ மட்டும் கிடையாது. இந்த இடத்துல பார்க்கிறோம், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, 1000 மடங்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்குது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும், 1000 மடங்கு அதிகமாக வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. திரும்ப சொல்றேன், ஏன் கடவுள் இப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு விளங்க பண்ணுவதற்காக தான்.